ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ 6 கணக்குகள் நம்ம அதில் பார்த்துருக்கோம். இப்போது 7வது கணக்கு பார்த்துடலாம். ஒரு தொகை 15 வருடங்களில் கூட்டு வட்டி வீதத்தில் 2 மடங்காகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் எத்தனை வருடங்களில் 8 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாவே தேவையில்ல. ஸோ 2 மடங்கு, ஓகேவா, 2 மடங்கு எத்தனை மடங்காக மாறுதுன்னு பாருங்கள், 8 மடங்காக மாறுது. ஸோ நம்ம 2 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் அதை மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 8 வருமா? ஓகே. ஸோ இந்த 3 என்ன பண்ணுறோம், இந்த 15 கூட நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15 × 3 45. ஸோ 45 வருடங்கள் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் டி 45 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 5 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் 8 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதே டைப் தான் என்ன பண்ணுறோம், 2 வருஷத்தில் 8 மடங்காக மாறுது. ஸோ 2 மடங்கு அதாவது 8ல் எத்தனை 2 மடங்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 2 மடங்கு இருக்குது. ஸோ அந்த 3 என்ன பண்ணணும்னா இந்த 5 வருடத்துக்கு கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 × 5 15 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 15 வருடம் இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 8 மடங்காக மாறும் அப்படின்றப்போ எத்தனை வருடங்கள்னு கேட்குறாங்க, 15 வருடங்கள். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம 9வது கொஸ்டின் பார்க்கலாம். ரூபாய் 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு 2 மடங்காகிறது. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 5 இயர்ஸில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். 5 இயர்ஸில் 2 மடங்காக மாறுது. ஓகேவா? அப்போ 10 இயர்ஸில் 2 மடங்கு எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். அதுக்கப்புறம் 15 இயர்ஸில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 4 2 மடங்கு என்ன ஆகும், 8 ஆகும். அதுவே 20 வருஷத்துக்கு அப்புறம் 8 மடங்குங்கிறது 8உடைய 2 மடங்கு என்னது, அப்படியே 16. ஸோ 16 வருஷம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 12,000 கூட நம்ம இயர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 12,000 × 16 எவ்வளோ வருது பாருங்கள், 1,92,000 வருது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி 1,92,000ங்கிறது ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 10வது சம் பார்க்கலாம். 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால் 2019 மக்கள் தொகை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர், அதாவது 2,25,000க்கு நம்மளுக்கு 12% எவ்வளோ? ஸோ 2,250 × 12 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27,000 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது 2018 இந்த மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது, அது 12% அதிகரிக்குது அப்படின்னும் போது ஒரே வருஷம் தான் 2019 அதிகரிக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னா இப்போ இந்த 2,25,000 கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 27,000 கூட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ கூட்டினா என்ன கிடைக்குது பாருங்கள், 0 0 0 8 10 12 ஒரு 5 2,52,000. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2,52,000ன்றது ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா 12% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 12% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி கூட்டிக்கணும். அதுவே குறையுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம 12% எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டு நம்ம இதுலேருந்து கழிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 11வது கேள்வி பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையுது. 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றுது. ஓகேவா? ஸோ 3வது 1 மணி நேரத்தில்
10% வளர்ச்சியும் அடையுது. ஸோ முதலில் அதனோட எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருந்ததுனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதனோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இயர் வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ இயர் வைஸ் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு இயர்னே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்பவும் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ வளர்ச்சி அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000ல் 10,000ல் 5%. ஸோ 5% எவ்வளோ வருது பாருங்கள், 500 வருது. அடுத்ததாக செகண்ட் இயரில், ஸோ செகண்ட் இயரில் 10,000க்கு 10,000னா என்ன பண்ணணும், இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 10,500 500ல் எத்தனை பர்சன்டேஜ் குன்றுது, 8% வந்து குன்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு 105 × 8 பார்த்தீங்கன்னா 840. ஸோ இந்த 840 என்ன பண்ணணும்னா இங்கே தான் நோட் பண்ணணும். ஸோ வளர்ச்சி வந்து குன்றுதுன்னு சொல்கிறதுனால இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கினா தேர்ட் இயரில் என்ன வரும்னு பாருங்கள். 10,500 10,500லேருந்து 840 மைனஸ் பண்ணால் 9,660 வரும். இன்ட்டு 10/100, அதாவது 10% வளர்ச்சி அடையுது. மறுபடியும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் மீதி 966. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டையும் வந்து கூட்டிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் கூட்டிகிட்டு இதை வந்து கழிக்க போகிறோம். அப்போது 966 ஒரு 500 ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள். 6 6 9 10 14 1466 வருது. ஸோ இதுலேருந்து 840 மைனஸ் பண்ணுங்கள். 6 6ல் 4 போச்சுன்னா 2, 18ல் அதாவது 14ல் 8 போச்சுன்னா மீதி 6. ஓகேவா? ஸோ 626ங்கிறது நம்மளுக்கு வட்டி மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வட்டி. இதை வந்து நம்ம அசல் கூட கூட்டிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 கூட நம்ம ஒரு 626 கூட்டினா எவ்வளோ வருது, 10,626ங்கிறது ஆன்சர். ஏன் நாம் 10,000 கூட கூட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்குறாங்கன்னா எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ எண்ணிக்கைன்னு கேட்குறதுனால நம்ம 10,000 கூட அதனோட வட்டியை கூட்டுவோம் இல்லையா எப்போவுமே. ஸோ அதே மாதிரி நம்ம 10,000 கூட வட்டியை கூட்டி மொத்த எண்ணிக்கையை நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 12வது சம் பார்க்கலாம். ரூபாய் 8,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம தனி வட்டி முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, PNR/100. PNR/100. ஸோ P எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு N பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். R பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10/100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி பார்த்தீங்கன்னா 1,600 கிடைக்கும். ஸோ நம்ம கூட்டு வட்டிக்கு எப்படி பார்த்தோன்னா அதாவது 8,000க்கு 10% அப்படின்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 800 ரூபாய். அதாவது இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் இயர் வரும்போது என்ன ஆகும், 8,000 கூட இந்த 800 ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ 8,800 ஆட் ஆகும். 10/100 அதே சதவீதம் தான், 10% தான் வட்டி. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், மீதி பார்த்தீங்கன்னா 880 வரும். கூட்டினா இது ஒரு 16 8 1,680. ஸோ இதுக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,600 மைனஸ் 1,680. ஸோ பண்ணால் மீதி 80. அதாவது பெரிய நம்பர் தான் இங்கே வரணும். ஸோ 1,680 மைனஸ் 1,600 எவ்வளோ வித்தியாசம் வருது பார்த்தீங்கன்னா 80 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம 8ஆம் வகுப்பில் இருக்க கூட்டு வட்டி தான் பார்க்குறோம். இது வந்து வாழ்வியல் கணக்கில் 4வது சாப்டர் 4.4ல் கூட்டு வட்டி இருக்குது. பேஜ் நம்பர் 138. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு 4.15 தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளவா இருந்துச்சுன்னா 70,000 இருந்திருக்கு. ஸோ அதனோட மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது.
அதன் தற்போதைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இயர் 70,000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்னா 4%. ஸோ 4/100, 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வருதுன்னா 700 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800 போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் இயர் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. குறைகிறதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள், 67,200 வருது. ஸோ இன்ட்டு 4/100, 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் மீதி நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 2688 வருது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டிக்கலாம். கூட்டும்போது 5488 வருது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த 70,000 இருக்கு இல்லையா. ஸோ 70,000லேருந்து 5488 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் மீதி நம்மளுக்கு 64,512 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். அவ்வளோதான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா 4.15 மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் போட்டதுலேருந்து. ஸோ 4.16 பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா சம், இதுக்கு முன்னாடி நம்ம 11வது சம் போட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து பாக்டீரியா சம்மு. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகுது. ஸோ இதோட நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த டாபிக் போகலாம். தேங்க்யூ ஆல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.